இந்த அருமையான ஜினகாஞ்சி பாதுகாப்பு சங்கம் நடத்தும் சமணர் எழுச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர், எனக்கு முன்பு இங்கே அருமையான உரைகளை ஆற்றிய அறிஞர் பெருமக்கள், மேடையிலே வீட்டிற்கும் இதர சான்றோர், எதிரே அமர்ந்திருக்கும் பெரியோர் தாய்மார்கள் அனைவருக்கும் எனது அன்பான முதற்கண் வணக்கம். ஐயா அவர்களுக்கு நம்மளை வழக்கறிஞர் சிறப்பு செய்வார். பொது உடைமை தோழர்கள் சேவையிலே கவனமாக இருப்பார். யாருமே மேடைக்கு வரல, எனக்கும் தெரியாது. அவர்களுக்கெல்லாம் மிக தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சார்பாக. ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அருமை நண்பர் தனஞ்சயன் அவர்கள் இப்படி சென்னை மறைமலை நகரிலே சமணர் எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது, அதிலே வந்து தாங்கள் தமிழுக்கு சமணம் தந்த கொடை, சமணர் தந்த அந்த அரும் கொடை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் உண்மையிலே மிகுந்த ஆனந்தத்தோடு அதை ஏற்றுக்கொண்டேன். ஏற்கனவே இத்தகைய சில நிகழ்ச்சிகளில் வந்தவாசி போன்ற இடங்களிலே, வேறு சில இடங்களிலே, வள்ளுவர் மன்றத்திலே எல்லாம் சமணம் பற்றி, சமணருடைய அந்த அற்புதமான பங்களிப்பு தமிழ் சமுதாயத்துக்கு பற்றி நான் உரையாற்றி இருக்கிறேன். ஆனாலும் இங்கே சென்னையிலே மறைமலை நகரிலே பேசுவது என்பது இப்பொழுதுதான். ஆகவேதான் அதை நான் உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டேன். எனக்கு, நான் மதுரைக்காரன். மதுரையில அந்த எண்பெரும் குன்றத்தை அதனுடைய தன்மை தெரியாமலே தரிசித்து வந்தவன். ஆனால் யானைமலையை பார்த்து அதிசயித்து போய், பொதுவா போக வர பார்க்கும்போது அந்த முன்புறத்தை தான் பார்ப்போம். ஆனால் அதிலே, அதன் பின்புறத்திலே மிக முக்கியமான சமணர் உடைப்பு சிற்பங்கள் இருப்பதை பின்னர் தான் அறிந்தேன். அப்பொழுதிருந்து ஆரம்பமானது எனது சமண பயணம். மதுரையில் இருந்துகிட்டு இந்த குன்றங்களை எல்லாம், அதனுடைய உண்மையான வரலாறை எல்லாம் தெரியாமல் இருப்பது, சாதாரண ஒரு மதுரை வாசிக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் என்கிற முறையில் தெரியாமல் இருப்பது பாவம் என்று முடிவுக்கு பிறகு வந்தேன். பிறகு படிக்க படிக்க தமிழ் சமுதாயத்திற்கு சமணம் தந்த கொடை பற்றி அறிய அறிய என்னுள் மிகப்பெரிய ஒரு ஆனந்த பிரவாகம் ஏற்பட்டது. அதே நேரத்திலே நிறைய வருத்தமும் கூட. இன்னும் நம்முடைய தமிழ் சமுதாயத்துடைய மக்கள், தமிழர்கள் சமணத்தினுடைய பங்களிப்பை உணரவில்லை. நான் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இதர மக்களுக்காகவும் சேர்த்து பேசுகிறேன், சொல்லுகிறேன் அவர்களுக்கு. இப்பொழுதெல்லாம் நீங்க சமூக வலைத்தளங்கள்ல, குறிப்பாக முகநூல் போன்றவர்கள நிறைய செய்தி வருது. திரும்ப திரும்ப ஒரு செய்தி, ரொம்ப இரவுக்கு பிறகு உண்ணாதீர்கள், கெடுதல்யா. வியாதி வர்றதுக்கு காரணமே என்னன்னா, ரொம்ப காலம் தாழ்த்து தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உடனே தூங்கிடுவான் நம்ம. இந்த மாதிரி இரவு உணவு என்பது வியாதியின் ஊற்றுக்கண் என்று இப்ப பெரிய செய்தியா வருது. ஆனால் தமிழா, உனக்கு தெரியுமா, இரவானதும் உண்ணாதே என சொன்ன ஒரு சமயம் உன்மத்தியிலே இருந்தது, அது சமணம். இதை யாரும் சொல்றது இல்லை. இருந்த நல்ல விஷயத்தை இழந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறான் தமிழன். அன்றே நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிருந்தீங்கன்னா, குறிப்பாக மத்திய தர வர்க்கம் உழைச்சவன் எப்ப வேணாலும் சாப்பிடலாம்யா. நம்ம உழைக்காம டேபிள்ல உட்காந்து எழுதிவிட்டு உட்காந்து வீட்டுக்கு வந்து 11 மணிக்கு சாப்பிட்டா, அதுவும் பிரியாணி சாப்பிடுவான். நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கிடுவேன். வியாதி வராம என்ன செய்யும்? ஆகவே பின்னரவில் சாப்பிடாதீர்கள், இரவு கவிந்த பிறகு சாப்பிடாதீர்கள் என்று தமிழனுக்கு புத்தி சொன்ன ஒரே சமயம் சமணம். சமணம் இந்த எளிய உண்மையை கூட சொல்வார் இல்லை. அதான் எனக்குள்ள மிகப்பெரிய வருத்தம்.
இப்ப நான் சொன்ன எண்பெருங்குன்றம் இங்க வட மாவட்டங்களிலே சமண தடயங்கள் பற்றி மிக அற்புதமான முறையில் இங்க நண்பர் எடுத்து சொன்னார். நான் சொல்றேன், மதுரைக்கார மக்களுக்கு இங்க எல்லாம் இருப்பாங்க. இப்பதான் சென்னையில எல்லா மாவட்டத்துக்காரங்களும் வாழ்றாங்க. நம்ம மதுரை பக்கத்துல முனியாண்டி சாமி ரொம்ப ஃபேமஸ். முனியாண்டியை கும்பிடுறோம். நான் சொல்றேன், அந்த காலத்துல சமண முனிவர்கள் நமக்கு செய்த அரும்பெரும் தொண்டின் நினைவாகத்தான் அந்த சமண முனி ஆண்டியை நாம் இன்றைக்கும் கும்பிடுகிறோம். மதுரைக்காரர்களே, முனி ஆண்டி சாமி, முனிங்கிறது எப்படி வந்தது? சமண முனிவர்கள் தான் முனிவர்கள். ஆண்டி என்றால் என்ன பொருள்? திகம்பர சமண முனிவர்கள். முனி ஆண்டி சாமி. இன்னொரு ஆதாரம் தர்றேன். இந்த எண்பெருங்குண்டத்தில் ஒரு குண்டம் கீழே பெருங்கோயில் குடின்னு இருக்கு, நாமள புதுக்கோட்டைக்கு போற வழியில். அந்த மலையில மேல போனீங்கன்னா சமண படுகைகள், புடைப்பு சிற்பங்கள், கீழே முனியாண்டி கோயில். அப்ப நம்ம மலை எவ்வளவு ஞாபகமா நம்முடைய சமண முனிவர்களுடைய நினைவை இத்தனை ஆண்டு காலமாக, பல நூறு ஆண்டு காலமாக, சுமார் 1000 ஆண்டு காலமாக பராமரித்து வருகிறான். நம்முடைய முன்னோர்களை பராமரிக்கணும், நினைவுபடுத்தணும்னா நம்ம எளிமையா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? ஐயா அவங்க தாயா நம்ம சாமி அப்படின்னா நம்மால் பராமரிப்பான். வெறும் முனியாண்டின்னு சொன்னா நினைவுல வைத்திருக்க மாட்டான். முனியாண்டி சாமின்னு சொல்லு, நினைவு வச்சுக்குவான். அப்படிதாயா நினைவு வச்சிருக்காய மதுரைக்கார சமண முனிவர்களை. ஏன் நினைவில் கொண்டான்? இங்க சொன்னாங்கல்ல 4 தானங்கள் பற்றி, அன்னதானம், அபயதானம், கல்விதானம், வைத்திய தானம். மனுஷனுக்கு எது தேவை? இந்த 4 தாயா. இதை சொல்வதற்கு ஒரு சமயம், ஒரு மதம் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சிக்கு நன்றி தெரிவித்து சில தீர்மானங்களை நிறைவேற்றினீர்கள். அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், தன்னுடைய அரசுக்கு 2 கண்கள், ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம். இந்த 2க்கும் முதலாக முக்கியத்துவம் கொடுத்த தமிழன் யார்? சமண தமிழன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஐயா முக்கியமா கல்வியை பாரு, சுகாதாரத்தை கவனி என்று 2000 ஆண்டுகள் கழித்து சொல்லுகிறோம் என்றால், சமணம் தந்த அந்த பெரும் கொடை சாதாரணமானதான். ஆனா ஏதோ ஒரு வகையில நினைவுல வச்சிருக்கான். பெரும்பான்மை சமயமாக, பெரும்பான்மை தமிழர்கள் பின்பற்றிய சமயமாக சமணம் விளங்கியது. கலப்பரர் காலம் எனப்படுகிற சங்கம் அருவிய காலத்தில், பல்லவ பேரரசு காலம் வரை கூட இருந்தது. அந்த காலத்திலே மாறுதல் நேரங்களில் வரலாறுகளுக்குள்ளே நிறைய செல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு பெரும்பான்மை மதமாக இருந்தது சமணம், அடுத்த மதமாக இருந்தது பௌத்தம். வேத மதம் அல்ல. அன்றைக்கே வேத மதம் இருந்தது, நான் மறுக்கவில்லை. அது சிறுபான்மை மதமாக இருந்தது. சோகம். பெரும்பான்மை மதமாக இருந்த சமணம் இன்றைக்கு சிறுபான்மை மதமாகி போனது. நிறைய பேருக்கு தெரியல. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் இன்றைக்கு எப்படி இந்து மதம் பெரிய மதமா இருக்கோ அந்த மாதிரி சமணம் இருந்துச்சுன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீ சாதாரண இளைஞர்களை மாணவர்கிட்ட நான் போய் பேசும்போது சொல்லுவேன், ஐயா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் சமணம் தான் பெரும்பான்மை மதம். அப்படிங்களா ஐயா? யாருமே சொல்லலைங்களையா? நம்ம கல்வியை பாருங்க, யாருமே சொல்லலைங்க. அப்படிங்களா ஐயா? ஆமா ஐயா. அதற்கான ஆதாரங்களை லேசாக எடுத்து காண்பித்தாரே எனக்கு முன்பு பேசிய நண்பர். வட மாவட்டங்களிலே சமண தடயங்கள் எங்கெங்கே, அங்கிருந்து ஆரம்பிச்சு குமரி வரைக்கும் வந்தது. என்ன அர்த்தம்? தமிழ்நாடு முழுக்க சமணமே அன்றைக்கு பெரும்பான்மை மதம். இதற்கு நான் ஒரு ஆதாரத்தை சொல்லுவேன். புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட், பிரெஞ்சு ஆய்வு கழகம், அது ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்கிறது. ஆவணப்படுத்த பற்றி முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். அவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே. நம்முடைய சமண சமய அந்த மிச்சங்களை எல்லாம், எச்சங்களை எல்லாம், அந்த தடயங்களை எல்லாம், அந்த பூராவும் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க. பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல சுமார் 400க்கு மேற்பட்ட
சமண தடயங்கள், அதாவது பள்ளிகள், குகைகள், அப்புறம் புடைப்பு சிற்பங்கள், இப்படி படுகைகள் அவ்வளவு ஆவணப்படுத்தியிருக்காங்க. இன்னும் முடியலைங்கிறாங்க. சமணத்துடைய உச்ச சொச்சங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் 400க்கும் மேற்பட்டவை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே கொண்டு செலுத்தத்தான் ஆள் இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். அந்த பணியை உங்களை போன்ற அமைப்புகள் செய்தாக வேண்டும். இது ஏதோ உங்க மதம் ஆகவே நீங்க செய்யணும் நான் சொல்லல. இது தமிழனுடைய மதமாக இருந்தது என்கிற வரலாற்று உண்மைக்காக அதற்கு நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். சரித்திரத்துக்கு நீதி வழங்க வேண்டும் என்கிற காரணத்தினால் சொல்கிறேன். அன்றைக்கு இருந்த நிலைமை பிறகு மாறியது. ஆனால் அன்றைக்கு இருந்ததை சொல்ல ஒரு ஆள் வேண்டாமா? நேற்றைய வரலாறு தெரியாதவனுக்கு இன்றைய வாழ்வு புரிபடாது. இன்றைய வாழ்வை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் சிறப்பான எதிர்காலத்தை சமைக்க முடியாது. நேற்று இன்று நாளை என்பது சினிமா படத்தின் பெயர் அல்ல, மனித வாழ்வினுடைய அந்த நெடிய நீண்ட தொடர்ச்சி. அப்படின்னா நேற்றைய தமிழன் எப்படி வாழ்ந்தான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இல்ல, நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். பொதுவாக சமண இலக்கியங்கள் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இங்க கூட பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துச்சு சமணம்னு ஒரு வாக்கியம் போற போக்குல சொன்னாங்க. சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல், அதை இயற்றியவர் வெண்ணி குயத்தியார்னு வருது. நம்ம தமிழாசிரியர்கள்லாம் ஆகா சங்க காலத்திலேயே பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள், உண்மை, அதோட முடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த குயத்தியான்னு பேரு வந்துச்சு. இப்ப சொன்னாங்கல்ல, பெண் துறவிகளுக்கு பெயர் குரத்தியார். குரத்தியார் தாயா மருவி குயத்தியாரா இருக்கு. நான் சொல்றேன், என்னங்க நீங்க பாடி சொல்றீங்க? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் தெரியுமா? அந்த வெண்ணி குயத்தியார் பாடிய பாடலே ஆதாரம். என்ன பாட்டு பாடியிருக்காங்க? 2 அரசர்களுக்கு இடையே மோதல். ஒரு மன்னன் ஜெயிக்கிறான், இன்னொரு மன்னன் தோற்கிறான். தோற்றவனுடைய முதுகிலே காயப்பட்டு விடுகிறது. அதனால் அவன் வெட்கப்பட்டு என்ன செய்தான்? வென்ற மன்னனை பார்த்து சொல்லுகிறான், வென்றவனே உன்னை விட அவன் சிறந்தவன். ஏன் தெரியுமா? மானத்துக்கு அஞ்சி முதுகிலே புண்பட்டு விட்டதே என வருந்தி வடக்கிருந்து உயிர் நீத்தான் பாடியிருக்காப்புல வெண்ணி குயத்தியார். வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்ன பழக்கம்? யாருடைய பழக்கம்? சமணத்தின் சல்லேகனை. இது யாரா சொல்றாங்களா? வடக்கிருந்து உயிர் நீத்தா, வடக்கிருந்து உயிர் நீத்தா இருக்குது. வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்கிற அந்த பழக்கம், அது என்னென்ன காரணங்கள் எல்லாம் பின்னாடி வரக்கூடிய சமண இலக்கியங்கள் சொல்லுது. மானத்துக்கு அஞ்சி, மீற முடியாத நோய்வாய்ப்பட்டு, பெரும் துயருக்கு அட்படி எப்படிலாம் எப்பெல்லாம் அப்படி வடக்கிருந்து உயிர் நீக்கலாம், சல்லேகனை எப்பொழுது மேற்கொள்ளலாம் என்று பிற்காலத்திய சமண இலக்கியம் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன், வடக்கிருந்து உயிர் நீத்தல் என்பதை பாடிய ஒருவர் பெண்பார் புலவர், பெயர் குயத்தியார். சரியா வருதா இல்லையா? அப்படின்னா நான் சொல்றேன், சங்க இலக்கியத்திலே பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்றால் அது சமணம் தந்த கொடை. இப்ப சமண பெண்களை புறக்கணிச்சுன்னு எப்படியா புஜாம பேசுறீங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க எல்லாம் சொன்னாங்கல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப குரத்தியர்களே நடத்திய அந்த பள்ளிகள் பற்றி, அது தென்பகுதியிலும் இருக்கு, கழுகு மலையிலும் இருப்பதாக பல ஆய்வுகள் இருக்கு. நான் மீண்டும் பிரச்சனை எனக்கு தான், நேரம் கருதி அதுக்குள்ள போகல. நான் 2 உதாரணம் சொல்றேன். பெண்களை எப்படி மதித்தது சமணம் அந்த காலத்தில். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கவுந்தியடிகள் போன்ற ஒரு கதாபாத்திரத்தை தமிழ் இலக்கியத்தில் எங்கேனும் கண்டதுண்டா? நான் கேட்கிறேன், சவால் விட்டு கேட்கிறேன். தயவுசெய்து சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகளை படிச்சு பாருங்க. அடேங்க அப்பா,
என்ன அற்புதமான தத்துவ நேர்த்தி, தத்துவவாதம். பிற சமயத்தவருடைய தவறான சிந்தனையெல்லாம் எடுத்து வாதிடுறாப்புல. ஒரு வைதிகவாதி வந்து சொல்றாப்புல சிலப்பதிகாரத்துல, ஐயா கண்ணையும் கோவலனும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா புண்ணிய சேத்திரத்துக்கு போய் புண்ணிய நீராடுனா உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். கவுந்தி சொல்றாப்புல, அது எப்படியா நீராடுனா பிரச்சனை தீருமாய்யா? உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்படி ஒரு கவுந்தி அடிகள் என்கிற பெண் துறவியை படைத்து அவர் மூலமாக சமண சிந்தனையை விதைத்தவர் இளங்கோவடிகள். கவுந்தி அடிகள் முதல் நீலகேசி வரை, நீலகேசியை ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றாக அநியாயமாக ஒதுக்கிவிட்டார்கள். அது சிறு காப்பியம் அல்ல, தமிழின் முழு முதல் தத்துவ நூல். ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக உருவாக்குறேன். முழு தத்துவ நூல், முழுக்க முழுக்க தத்துவ நூல். முதல் முறையாக உருவான முழு தத்துவ நூலை தந்தது நீலகேசி. சோகம் எழுதிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆனால் அந்த நீலகேசி சமண நூல், சமண நூல். அப்படி என்றால் தமிழுக்கு தத்துவம் தந்ததே சமணந்தாயா. தயவுசெய்து அதை படிச்சு பார்த்தீங்கன்னா நீலகேசியை பத்தி தனியா பேசணும். இதுக்குள்ள மட்டும் அதை எப்படி முழுமையாக என்றால் பேச முடியாது. ஆனா லேசாக சுட்டி காண்பிங்க. இங்க பெண்களை பற்றி எல்லாம் சமணம் சரியாக முறையில் மதிக்கவில்லை, போற்றவில்லை என்று போகிற போக்கிலே குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிக்கொண்டு செல்கிறார்கள். உண்மை, பல பேராசிரியர் பெருமக்களை அப்படி எழுதியிருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றேன் நானு, சமணம் எந்த அளவுக்கு சமத்துவத்தை போதித்தது என்பதை நீங்கள் படிக்க படிக்கத்தான் உணர முடியும். அதாவது இருக்கட்டுங்கய்யா, ஆனால் இந்த இலக்கியம், இலக்கணம் இதுல எல்லாம் சமணத்துக்கு எதுன்னு பங்கு உண்டா? பெரிய சமயம் அதுதான், பெரும்பான்மை சமயம் அதுதாங்கிறீங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா தமிழுக்கு அது தந்த கொடை என்ன? தொல்காப்பியத்தை பத்தி கூட இப்ப நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன். போற போக்கில் நண்பர் ஒருவர் இப்பதான் படிச்சேன்னு உடனே சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் விஷயம் தெரியுமா, தொல்காப்பியத்துல கடவுள் வாழ்த்து இல்லை. ஏங்க, எந்த ஒரு நூலா இருந்தாலும் கடவுள் வாழ்த்தோட தானே ஆரம்பிப்பாங்க. ஆனால் தொல்காப்பியத்திலே கடவுள் வாழ்த்து இல்லை. ஏன் இல்லை? காரணம், சமணத்துக்கு முழு பெரும் கடவுள் கிடையாது, படைப்பு கடவுள் கிடையாது. தீர்த்தகர்கள் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒழுக்க சீலங்கள் தாயா கடவுள் எங்களுக்கு. ஆகவே அத்தனை தீர்த்தகர்களும் அவர்கள் தந்த வாழ்வு நெறிகை, இவற்றை நாங்கள் வணங்குகிறோம், இவற்றை நாங்கள் போற்றுகிறோம். ஆனால் படைப்பு கடவுள் என சொல்லுகிறார்களே, அது எங்களுக்கு இல்லை. ஆகவே கடவுள் வாழ்த்து இல்லை. இந்த உண்மையை கூட சொல்ல மறுக்கிறார்கள். ஏன் அவ்வளவு முதல் இலக்கண நூல், அதில் ஏன் கடவுள் வாழ்த்து இல்லை? காரணம், அது சமண நூல். சமண நூல் மட்டும் சொல்ல மாட்டோம். அது ரொம்ப வேதனையா இருக்குது. நான் நினைக்கிறது உண்டு, சிறு திருட்டிலே மிக மோசமான திருட்டு சரித்திர திருட்டு தான். அது ரொம்ப ஆபத்துக்கு. ஐயா, அங்க ஒரு தங்க நகை இருந்துச்சு, திருடுனா அந்த நகையோட போயிடுது. வரலாறையே திருடுனா. தொல்காப்பியம் அது முதல் இலக்கண நூல், நல்லது. ஆனால் அது சமய சார்பட்டது. அடுத்தாப்புல அது எப்படியா இருக்க முடியும்? எத்தனையோ இலக்கண நூல்களை சமணம் தந்தது ஒப்புக்கொள்றாங்க. ஆனா தொல்காப்பியத்தை மட்டும் சொல்றது இல்லை. அது எனக்கு புரியல. ஏன் அது சமணம் தந்த முதல் இலக்கண நூல் சொல்வதில் நமக்கு என்ன குறை வரப்போகுது? அதற்கு நியாயத்தை வழங்க வேண்டாமா? சமணத்துக்கு சரித்திரத்துக்கு நியாயம் வழங்க வேண்டாமா? இந்த ஓரறிவு, ஈரறிவுன்னு வரிசை அதுல வரும், 6 அறிவு வரைக்கும். இது தொல்காப்பியம் தந்தது என்று பெருமையாக சொல்லுவார்கள். ஆனால் உயிரினங்களை இப்படி 6 வகை உயிரினங்களாக முதற்கண் பிரித்தது சமண சமயமே, தொல்காப்பியர் அல்ல. தொல்காப்பியர் அதை எதிரொலிக்கிறார்.
நீங்க ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மூல சமண நூல்களை படித்ததால் நான் உரிமையோடு சொல்லுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். சும்மா வெறுமனை இதை மட்டும் நான் படிச்சுட்டு உங்க சொல்றதை மட்டும் நான் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரல. சமண சமயம் பற்றி ஆங்கிலத்திலே அதனுடைய மூலத்தை வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட நூல்களில் இருந்து சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய இந்தியன் பிலாசபி போன்ற அவங்க தரப்பு நூல்களையும் படித்து விட்டு சொல்லுகிறேன். அவர் ஒரு வகையிலே நேர்மையானவர், சமணம் பற்றி அவர் தெளிவாக அதிலே சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த 6 உயிர்களாக பிரிப்பது என்பது இந்த ஒரு அற்புதமான அறிவியல் சிந்தனையை தந்தது சமணம். இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். அதை தமிழிலே எதிரொலித்தவர் நம்முடைய தொல்காப்பியர். இப்படிதானுங்க சொல்லணும். தொல்காப்பியர் அற்புதமானவர், தமிழுக்கு இலக்கணம் தந்தவர். ஆனால் அவர் சமயச்சார்பற்றவர். இது எந்த ஒரு நியாயம் எனக்கு புரியல. இதுல வேடிக்கை, இதுல இலக்கண நூல்கள் எல்லாம் சமய சார்பு தான், பெரும்பாலும் சமணம் தான் தந்தது, இவங்களே எழுதிக்கிறாங்க. ஆனா தொல்காப்பியர் மட்டும் தனியா போய் இதைதான் எனக்கு என்னால தாங்கவே முடியல. அதே போலதான் சிலப்பதிகாரம், கவுந்தி அடிகளை பற்றி நான் சொன்னேன். நீங்க தயவு செய்து சிலப்பதிகாரத்தை படியுங்கள். அதுல பல மதங்களை பற்றிய விவரங்கள் வந்திருக்கு. உண்மை, மதுரை காஞ்சியிலேயே அம்மன் பள்ளி வருது. நான் மதுரைக்காரன்னு சொன்னேன். மதுரையை பற்றி அற்புதமாக விவரிக்கிற அந்த நெடும்பாடலிலே மதுரை காஞ்சியிலே அம்மன் பள்ளி என்று சமணர் பள்ளி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரையிலே சமணர் பள்ளி இருந்தது என்பது மதுரைக்காரனாகிய எனக்கு தனி பெருமை. அது அந்த பள்ளி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுவர்கள் செம்புல செய்யப்பட்ட சுவர்கள் அவ்வளவு கடினமா இருந்துச்சா. நல்லது. அந்த மாதிரியான இருந்த அந்த சமணம், அந்த சமணத்தை பற்றி சிலப்பதிகாரத்திலே வருக. அப்ப இருந்திருக்கு. ஆக இவங்க மதுரைக்கு வரும் பொழுது பல சமய தலங்களை எல்லாம் சந்தித்து விட்டு வருகிறார்கள், விவரிக்கிறார். ஆனால் வேறு எந்த சமய தலைவரையும் கவுந்தி அடிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இளங்கோவடிகள் ஏன் தரவில்லை? வேற எந்த கதாபாத்திரத்துக்கு தந்தார்? கவுந்தி அடிகளுக்கு தான் தந்தார். அதுல ஒரு காட்சி, கவுந்தி பள்ளி, அங்கதான் கவுந்தி அடிகளை சந்திக்கிறாங்க. கவுந்தி அல்லது காந்தி என்பது பெண் துறவியை குறிக்கும் நிகண்டு சொல்லுது. சந்திச்சு கோவலன் தன் கதையை சொல்றான். ஆகவே மீண்டும் வாழ்வதற்காக மதுரை நோக்கி நாங்க கிளம்புறோம். உடனே கவுந்தி அடிகள் தானும் உங்க கூட வர்றேன்னு கிளம்புறாப்புல. அந்த இடத்துல ஒரு இடத்துல வருது ஒரு விளக்கம், கோவலனும் கண்ணகியும் கூட சமண சமயத்தவர் என்பதற்கான குறிப்பு அதிலே இருக்கிறது. சரி, நான் அதுக்குள்ள கூட போகல. ஆனா கவுந்தி அடிகள் சமண துறவிதான் என்பதற்கு எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஏன்னா இளங்கோவடிகள் வர்ணிக்கிறாப்புல, கிளம்பும் போது எதை எடுத்தாப்புல, மயிர்பீலியை கையிலே எடுத்தாப்புல. கண்ணகி கோவலனுடன் மதுரையை நோக்கி கிளம்பும் போது கவுந்தி அடிகள் கையிலே அந்த உரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது சொல்லும் போது மயிர்பீலையை கையிலே எடுத்தார், எடுத்து கொண்டு புறப்பட்டார். அப்படின்னா சமண துறவியா இல்லையா? ஆனா நீங்க எங்கேயாவது யாராவது கவுந்தி அடிகளை சமண துறவின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது. பூம்புகார் அற்புதமான ஒரு திரைக்காவியத்தை தந்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள், மறுக்கவே முடியாது. சாதாரண அந்த காலத்திலே கண்ணகி நாடகம்லாம் கோவல நாடகம்லாம் போடப்பட்டுச்சு, ஒன்றும் திடீர்னு வந்ததில்லைதான். ஆனால் சினிமா என்கிற நவீன ஒரு சாதனம் வந்த பிறகு அதன் மூலமாக பூம்புகார் என்கிற படத்தை எடுத்து இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் சிலப்பதிகாரத்தின் பெருமையை எடுத்து சொன்னவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சொல்ல போன ராமாயண மகாபாரதத்துக்கு போட்டியாக சிலப்பதிகாரத்தை முன்னிறுத்தியதில் டாக்டர் கலைஞருக்கு ஒரு மகத்தான பங்கு உண்டு. இதையெல்லாம் நான் மறுக்கல. ஆனா அந்த சினிமாவை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். கவுந்தி அடிகள் சமண துறவி என்று சித்தரித்திருக்க மாட்டார். அவர் கையில, அந்த அம்மா கையில கேபி சுந்தராம்பாள் பாட்டில் யாபத்தில் இருக்கா, வாழ்க்கை என்ன ஓடும் அது தரும் பாடம். இப்ப கூட போடுங்க கூகுள்ல போய்
அந்த பாட்டை கேளுங்க. கேபி சுந்தராம்பாள் கவுந்தேடிகளா வர்றாங்க, கையில ஒரு குண்டிகை மாதிரி ஒரு அவ்வளவுதான் மயிர் பீலி இருக்காது. அதுதான் எனக்குள்ள வருத்தம். இளங்கோவடிகள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் கவுந்தேடிகள் சமணத்துறவி என்று. அதை நாம ஏன் மறக்கணும் அல்லது மறைக்கணும்? தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ. ஆனால் அந்த படத்தை முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரே உற்சாகம். விஜயகுமாருடைய நடிப்பு, கடைசி சீனு பாண்டிய மன்னட்ட, அதெல்லாம் நல்லா தான் ரசிச்சேன். கொஞ்சம் புத்தி வந்த பிறகுதான் ஆகா சிலப்பதிகாரம் என்பது சமண நூல், கவுந்தியடிகள் பெண் துறவி, அவங்க தான் வழிகாட்டுறாங்க கோவலன் கண்ணகிக்கு. ஆனா சினிமாவில் சமணத்துறவி என்று காண்பிக்கலையே. நான் சொல்றேன், இந்த உண்மைகளை நம்ம விட்டா வேறு யாரு சொல்ல போறா? நீங்க சமணர் எழுச்சி மாநாடுங்கிறீங்க. சமணருடைய மெய்யான வரலாறை, நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கூறுகிற மெய்யான அந்த சாட்சியங்களை இன்றைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதுதான் மிக முக்கியமான ஒரு பணி. சமணர் எழுச்சி என்பதிலே என்கிறேன் நான். வேறு பல பிரச்சனைகள் இருக்காது, உங்களுடைய உரிமை, நீங்க பேசுறீங்க. ஆனா பொதுவான கண்ணோட்டத்திலே நான் சொல்லுகிறேன், சமணர் எழுச்சியிலே மிக முக்கியமான ஒரு கூறாக என்ன இருக்க வேண்டும் என்றால், சமணம் தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் தந்த அற்புதமான கொடைகளை சமணர் அல்லாதவர்களிடம் போய் சேர்க்கணும். இந்த பணியை நம்மளை விட்டா வேறு யாரு செய்வா? இன்றைக்குள்ள மிகப்பெரிய சோகம். இன்றைக்கு மிகப்பெரிய வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள், திருவள்ளுவர். நேரம் கருதி நான் டக்கு டக்குன்னு வர்றேன். ஒவ்வொன்றை பத்தி தனித்தனியா பேசினா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இது ஒரு புறம். மேதக ஆளுநர் ஐயா அவர்கள் திருவள்ளுவரை பற்றி ரொம்ப பிரமாதமா பேசிட்டு வர்றாங்க. குறள் மீதும் அதை படைத்தவன் மீதும் அவருக்குள்ள அன்பு, மரியாதை நான் போற்றுகிறேன். ஆனா அதே நேரத்தில் அவரும் வரலாற்றுக்கு நியாயம் வழங்க மறுக்கிறார். அவர் இன்னொரு கோடிக்கு போயிட்டார். அது என்னன்னா, திருவள்ளுவர் சனாதன பாரதிய சனாதன பாரம்பரிய துறவின்ட்டார். ஒரே நான் கேட்கிறேன், இது உண்மையா? இது உண்மை அல்ல என்கிற செய்தியை நீங்க எப்ப சொல்ல போறீங்க? எப்படி சொல்ல போறீங்க? நாங்க தான் கிட்ட தவிச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நான் தான் முகநூல்லையும் எக்ஸ்தலத்திலையும் விடாம அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? என்னையாது கொடுமை. சனாதனம் என்றால் என்ன என்கிற கேள்வியை நான் எழுப்பினேன். அதனுடைய முக்கியமான கூறு வர்ணாசிரம தர்மம். 4 வருணங்களாக பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுவது. எங்க மனு தர்மத்தை மறுக்கிறது சனாதனம் என்று அறிக்கை விடுங்கள் ஆளுநர் அவர்களே. இதுவரைக்கும் விட்டுருக்காரா? பொதுவா சனாதனம் சனாதனம் பார், இதுக்குள்ள போகவிட்டாது ரொம்ப சாதுரியமா தந்திரமா. ஆனால் உங்களுடைய சனாதனம் மனு அதர்மத்தை, வர்ணாசிரமத்தை, ஜாதியத்தை, இன்னும் சொல்ல போனா பெண்ணடிமைத்தனத்தை ஏற்பது. ஆனால் எங்களுடைய வள்ளுவன் அதற்கு நேர் எதிரி. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எங்க உங்க மனு தர்மத்தை காமிங்க. எங்கேயாவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாராவது பாடியிருக்கா? எதன் அடிப்படையில் சொல்லுகிறீர்கள் வள்ளுவரை சனாதன தர்மி என்று? இது மிகப்பெரிய புரட்டு மட்டுமல்ல, அதான் சொன்னேன், சரித்திர திருட்டு. வள்ளுவரை சனாதனி என்பது சனாதனத்தினுடைய முக்கியமான கூறு வேள்வி, யாகம். இன்னைக்கும் பாரு, எங்க பார்த்தாலும் யாகம் தான். எந்த ஒரு காரியம்னாலும் கோவில்ல மட்டுமல்ல, கிரக பிரவேசத்துக்கு இப்பெல்லாம் யாகம் தான். நான் கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்க திருமணம் பூரா யாக முறையில் நடக்குது, அது ஒரு பக்கம். கிரக பிரவேசத்துல கூட யாகம் நடத்து. ஐயா, யாகம் நடத்தாம வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்படியா? யாகத்துக்கு எவ்வளவு செலவாகும்? அது ஒண்ணும் இல்ல, தட்சணை மட்டும் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இது நல்லா இருக்கே. சமஸ்கிருதத்துல யாகம் செய்வதற்கு அது என்னன்னு இவருக்கு புரியாது, வீட்டு சொந்தக்காருக்கு.
ஆமா, ஆயிரக்கணக்கில் தட்சணை கொடுக்கிறாங்க. நண்பர்களை, தயவு செய்து நான் சொல்ல சரியா தவறா என்று எண்ணி பாருங்கள். இந்த யாக முறையை எதிர்த்தவர் வள்ளுவர். அதுக்கு வர்றேன். அவிசறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுத்து உண்ணாமை நன்று போட்டானா இல்லையா? இது ஐயா சனாதனா. அவிசொரிந்து 1000 வேட்டலின். இப்ப நெய்ன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் நெய் மட்டும் இல்ல, உயிர் வதை உண்டு, ரத்தம் சொரிந்து, அவினா எல்லாம் சேர்ந்ததுதான். சரி விடியா, நெய்யினே வச்சுக்குவோம். நீ நெய் சொரிந்து 1000 வேள்விகள் செய்வதை விட, 1000 யாகங்கள் நடத்துவதை விட, ஒன்றினுடைய உயிரை வதைத்து உண்ணாமல் இருப்பது நன்று என சொன்ன வள்ளுவனுக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறேன். மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு, சித்தாந்த மோசடி நடக்கு. ஐயோ, ஒரு 10 கோடி ரூபாய் ஊழல் போயிட்டானா அலறோம். இது 10,000 கோடி கூட மதிப்பே இட முடியாத சித்தாந்த மோசடி நடக்குதுங்களே இந்த நாட்டில். நம்முடைய வள்ளுவரை, சமணம் தந்த அந்த மகத்தான தத்துவ ஞானியை கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்களே, பொறுத்து கொண்டிருக்கிறோமே, பார்த்து கொண்டிருக்கிறோமே. தானே பெரிய வேதனையா இருக்க. எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு புரியல. வள்ளுவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை. நான் கூட சொன்ன இரவு உணவு கூடாது அப்படின்னு பல விஷயங்கள சொல்றாங்க. ஆனால் இந்த உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்துடைய முக்கியத்துவத்தை வள்ளுவன் எந்த அளவுக்கு போற்றினான். ஏன் இந்த வைத்திய தானமும் அதுக்கு நான் லிங்க் பண்றேன்னு பாருங்க. ஒரு அதிகாரம் அசந்து போயிட்டேன். அதுல ஒரு குரல் ரொம்ப அழகா சொல்றான். இரவு உணவு கூடாது என்பது வேற மாதிரி. ஐயா, எப்ப சாப்பிடணும், நோயே வராம இருக்கணும்னா எப்ப சாப்பிடணுங்கிற கேள்வி. எப்ப சாப்பிடணும்னா ஏற்கனவே சாப்பிட்டது செமிச்சு போயிருக்கணும். சிம்பிள். கதையை முடிச்சிட்டான். எந்த டாக்டராவது இந்த உண்மையை சொல்றாங்களா? நான் ரொம்ப ரொம்ப நினைப்பேன், இந்த டாக்டர்கிட்டலாம் போனா, ஐயா நான் போறேன், உன் வாழ்க்கை முறை என்ன, லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியே வைத்தியம் பண்ணணும். கேட்கவே மாட்டாங்க. இப்படி கையை பிடிப்பாங்க, இப்படி வச்சு பார்ப்பாங்க, கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியாது. 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று இவருக்கு தெரியும் எழுதினவருக்கு, இன்னொன்று மெடிக்கல் ஷாப்காரனுக்கு மட்டும் தான் தெரியுது. ஆனா எங்க ஆளு ரொம்ப தெளிவா இப்ப எளிமையா சொன்ன, ஐயா வியாதி வராம இருக்கணும்னா எப்ப சாப்பிடணும், ஏற்கனவே சாப்பிட்டது செமிச்சிருக்கணும். கவனி, பசித்த பிறகு உண். இந்த மாதிரியான நீதி போதனைகளை இந்த சனாதன தர்மம் எந்த புத்தகத்தில் வழங்கியது கேட்கிறேன். சவால் விட்டு கேட்கிறேன். எதை வைத்து இதை சனாதனம் என்கிறீர்கள்? இல்ல உங்களுக்கு தெரியும், இது முதல் அதிகாரம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு என்று சொல்லித்தான் நீங்க எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா எல்லா புத்தகத்திலையும் பார்க்கிறேன், அந்த முதல் அதிகாரத்துக்கு கடவுள் வாழ்த்துன்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். யாராவது அதை எடுத்தீங்களா? 10 திருக்குறளையும் கடவுள் என்கிற சொல்லே இல்லை அந்த அதிகாரத்தில். ஆனா அந்த அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க கடவுள் வாழ்த்துன்னு. நான் தான் தைரியமா, உண்மையிலேயே தைரியம், நான் பெருமையா சொல்றேன், அந்த அதிகாரத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? அருகன் வணக்கம். யாரும் கொடுக்கல. இல்ல, நியாயமான பெருமை சொல்றேன், தற்பெருமைக்காக பேசல. இந்த நூல் வெளியீட்டு விழாவை சமண பெருமக்கள் தான் மதுரையிலே நடத்தினார்கள். அங்கே வந்த ஒரு பேராசிரியர் தனியா கூப்பிட்டு சொன்னார், எல்லாம் நல்லா தான் உரை எழுதியிருக்கீங்க, ஆனா எப்படி அருகன் வணக்கம்னு சொல்றீங்க, உங்களை கொண்டு விடுவாங்களே, உங்களை ஏற்க மாட்டாங்களே. ஐயா என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், அது உண்மையா இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், உண்மைதான், ஆனா டக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு. பெரிய பேராசிரியர் அவரு. ஆதி பகவன் தொட்டு முதல் குறள் 10வது குறள் இறைவன் மலர்மிசை மேகினான். உங்களுக்கு தெரியும் அவ்வளவும். இத்தனை அந்த சொற்களும் அருகனை குறிப்பதற்கான ஆதாரத்தை நான் தந்திருக்கிறேன். காரணம், இந்த சொற்கள் எல்லாம் அருகனை சுட்டுவதாக சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் சமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, அருகனை பற்றி சித்தரிக்கும் பொழுது,
அங்கே பூரா இந்த சொற்கள் வந்திருக்கு. என்ன 1008 நாமாவளி இப்ப பாடுறாங்கல்ல சைவம் அல்லது வைணவத்துல. ஆனால் முதலாக 1008 நாமாவளி பாடியது சமணமே. சமணமே அந்த 1008 நாமாவளியில இந்த 10 வருது. அன்னைக்கு இருந்த சூழல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆதி பகவன்னா யாரு, இறைவன்னா யாருன்னு. இன்னைக்கு கடவுள் வாழ்த்து இப்படி ஒரு கோஷ்டி. இன்னொரு புறம் அது கடவுள் வாழ்த்துன்னு அவங்க சொல்றது இவங்க ஏற்கல. இன்னொரு பகுதியினர், இன்னொரு சாரர். ஆனா அவங்களால இது அருகன் வாழ்த்து, இது சமண நூல் திருக்குறள் என சொல்ல இவங்களாலையும் முடியல. இன்னொரு பகுதியினர். கவி பேரரசு வைரமுத்து மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை. அவருடைய நூல்களை எல்லாம் ஆய்வு செய்து நான் வளரும் சிகரம் வைரமுத்து என்ற நூல் எழுதியவன். அந்த நூலை அவரே வெளியிட்டு அற்புதமாக உரையாற்றினார் என்னுடைய மதுரையிலே. இப்பொழுது கூட சென்னையிலே நடந்த வைரமுத்தியம் என்கிற கருத்தரங்கத்திலே பகுத்தறிவு பாவலர் வைரமுத்து என்கிற தலைப்பிலே நான் கட்டுரை எழுதினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த புக்கில் போட்டிருக்காங்க. எல்லாம் சரிதான். ஆனால் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல இந்த முதல் அதிகாரத்துக்கு அவர் தந்திருக்கிற தலைப்பு அறிவு வணக்கம். கடவுள் வாழ்த்து பிடிக்கல, ஆனா அருகன் வணக்கம் என்று உண்மையை சொல்லவும் முன் வரல. இது என்ன நியாயம்? நான் கேட்கல. ஒரு பத்திரிகையில ரிவ்யூ வந்திருக்கு. ஒரு பேராசிரியர் தெளிவா சொல்றாரு, என்னங்க இது அறிவு வணக்கம்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய 10 குறள்கள் வந்து பொருந்து வரலையே. ஆதி பகவனை எப்படி அறிவுன்னு சொல்லுவீங்க? மலர்மிசை மேகினானை எப்படி அறிவுன்னு சொல்லுவீங்க? இறைவன் வருவது அறிவுன்னு எப்படி சொல்லுங்க? இந்த தலைப்பு பொருந்தவில்லைன்னு எழுதியிருக்கார். நான் சொல்லல. அப்படின்ற நமக்கு ஏதோ ஒரு மனத்தடை, தேவையற்ற மனத்தடை. வரலாறு என்று ஒப்புக்கொள்கிற அந்த மனம் இல்லாத இந்த தன்மை நியாயமா தமிழ் அறிவுலகத்துக்கு என்று நான் கேட்கிறேன். என்னுடைய நண்பர் கவிப்பேரரசை நோக்கி உரிமையோடு கேட்கிறேன். இந்த சபையில என்ன நியாயம்? இதுபோலத்தான் நிறைய. சமணத்தினுடைய முக்கியமான கோட்பாடு ஊழ்வினை. மறுக்க முடியுமா? சவால் வர்றேன். ஊழ் என்று தனி அதிகாரம் குறளிலே இருக்கிறது. இப்ப இது எப்படி வளர்க்கிறதுன்னு இவங்களுக்கு எல்லாம் புரியல. அதனால நம்முடைய கவி பேரரசு என்ன பண்ணிட்டான்னா, ஊழ் என்றால் அது காலச்சூழல்னு மாத்திட்டார். இந்த ஊழ்வினை என்பது பல பிறப்புகளிலே நம்பிக்கையுடையது, எளிமையும் ஏமாப்புடைத்து 7 பிறவிகள் உண்டு. 7 பிறவிக்கும் பாதுகாப்பானது பற்றியெல்லாம் வள்ளுவர் பேசுகிறார். உங்களுக்கு அந்த மறுபிறப்பிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய கருத்தை தனியாக எழுதுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா எளிமை என்பது 7 பிறப்பு, ஊழ் என்பது முன்வினை பயன். அது இப்பொழுது வந்து விளையாடுகிறது. அதான் சிலப்பதிகாரத்திலே வருது, ஊழ்வினை முந்துருத்தும் என்று. அதனுடைய தொடர்ச்சி ஊழ் என்கிற அதிகாரத்திலே இருக்கிறது. ஆனா அதெல்லாம் சொன்னா, அது உண்மையை சொன்னா அது சமண இலக்கியம்னு சொல்ல வேண்டியது. அதனால ஊருக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, காலச்சூழல். இதையும் அந்த பேராசிரியர் மறுத்து எழுதியிருக்கிறார். தினமணி 8ல வந்திருக்கு. நான் நானா சொல்லல. இப்ப நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறிவு உலகத்தை, தயவு செய்து சமணத்தின் சொத்தை சமணத்துக்கே திருப்பி கொடுத்து விடுங்கள் ஐயா. அடுத்த ஒரு சொத்தை ஆட்டை போடாதீர்கள். சமணத்தின் சொத்தை சமணத்துக்கே கொடுத்து விடுங்கள். அது ஒரு மகத்தான தத்துவம். அதுல சில விஷயங்களை நீங்கள் ஏற்காமல் இருக்கிற அதனுடைய உரிமை. ஆனால் இது சமண சிந்தனை என்றால் ஆமாம் என சொல்லுங்கள் தைரியமாக. அதுதான் அறிவுலகத்துக்கு நீங்கள் செய்கிற நியாயம், நீதி, நேர்மை. மகத்தான அந்த தத்துவம் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம் இல்லை, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க என்றால் நீலகேசி பற்றி சில விஷயங்களை சொல்லாமல் என்னுடைய உரையை முடிக்க எனக்கு மனசு வரவில்லை. என்னை உண்மையிலே திகைப்படைய வைத்தது நீலகேசியை படித்து. பல தமிழ் புலவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல ஏதோ காப்பியம்ட்டாங்க, சிறு காப்பியம். அதுவும் ஆனா காப்பியம் கதை இருக்கணும் இல்ல, ஸ்டோரி இருக்கணும் இல்ல. ஸ்டோரியே கிடையாது. நீலகேசி என்கிற சமண பெண் இதுல ஒரு 6 சமயவாதிகளை சந்தித்து உரையாடுகிறார், வாதம் புரிகிறார். அற்புதமான வாதங்கள். சமணத்தின் நோக்கிலிருந்து விமர்சிக்கிறார். குறிப்பாக வேத மதத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறது சமணம். அதற்கான ஆதாரம் நீலகேசியும் வேதவாதியும் நடத்துகிற அந்த சம்வாதம், அந்த வாத பிரதிவாதம். தயவு செய்து அந்த பகுதியை மட்டுமாவது படித்து பாருங்கள். ஆளுநர் சொல்வது எவ்வளவு தவறு என்பது புரியும்.
சனாதனத்துக்கும் சமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மட்டுமல்ல, சனாதனத்தை எதிர்த்து போர்க்கொடி ஏற்றிய சமயம் சமணம். சமணம் வேதவாதி சொல்றாப்ல, ஐயா வேதம் என்பது அனாதியானது, அதுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அது மனுஷனால படைக்கப்படாதது. இந்த அம்மா கேட்குது, மனுஷனால படைக்கப்படாததுன்னா அப்படி என்றால் அதை பத்தி மனுஷனாகிய உனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னு கேக்குது. ரொம்ப லாஜிக்கா உனக்கு புரிஞ்சிருக்குல்ல, மனுஷனாகிய உனக்கு புரிஞ்சிருக்குன்னா அது எழுதுறது மனுஷனா தானே இருக்கும். இன்னொரு ஓமை சொல்லுது, சபை நாகரிகம் கருதி நான் இதுக்குள்ள சொல்ல சிரிக்கிறாரு. இது என்ன வாதம்னு கேட்குது. அதை விட மிக முக்கியமான பிரச்சனை, உங்களுடன் ஒரே முரண்பாடாக இருக்கிறது உங்க விவகாரம் பூராமே. ஒரு பக்கம் நீங்க அகிம்சை பேசுறீங்க, இன்னொரு பக்கம் யாகத்துல கொள்றீங்க. சொல்லுது, ஒரு பக்கம் சூத்திரனும் பிரம்மனுடைய கால்பகுதி என்றாலும் பிரம்மனுடைய உடம்பிலிருந்து பிறந்தவன்னு சொல்றீங்க. ஆனால் சூத்திர சாதி கொள்ளார், சூத்திரருக்கு யாகம் உயர்த்துகிற உரிமை இல்லை, வேதம் படிக்கிற உரிமை இல்லை என்று நீங்களே சொல்றீங்க. இத்தகைய உள்முரண்களை, சனாதனத்தினுடைய இந்த ஏமாற்று வித்தைகளை அன்றைக்கே அம்பலப்படுத்தியது சமணம். சமணம் அது ஒரு பெண் துறவியை வைக்கிறார். இதாண்டா சமணம். நீங்க தயவு செய்து எல்லாம் சிபிஎம், நீங்க மார்க்சியவாதி தான். நான் ஆமா, எங்க மார்க்சியத்தில் ஒரு முக்கியமான கூறு என்னன்னா, மாறாதது ஒன்றே, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு எளிமையா சொல்லுவோம். இதனுடைய கூறு சமணத்தில் இருக்குன்னு சொன்ன முதல்ல எங்க கட்சிக்காரர்களே முதல்ல குழம்புனாங்க. என்னங்க அருண், மார்க்சியத்துக்கு கொண்டு போய் நேரம் சமணத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆமையா படிச்சு பாரு, அநேகாந்தவாதத்தை படின்னு. ஏகாந்தவாதத்துக்கு நேர் எதிரி சனாதனத்தின் ஏகாந்தவாதத்துக்கு நேர் எதிரி அநேகாந்தவாதம். ஒன்று இருக்கிறது, இருக்கும் போதே அது இல்லாமலும் போகிறது. இருக்கவும் செய்து இல்லாமலும் போகுது. அது எப்படியா? ஒண்ணும் இல்லைங்க. இந்த நண்பர்கள்லாம் பைக்ல இருக்காங்க, பைக் இருக்கு, ஆனா நாளாக ஆகாது, ரிப்பேர் ஆகுது இல்ல, இருக்குது. அதே நேரத்தில் இல்ல. பின்னாடி வந்தவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க, மண் குடத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்து அதுதானே, ஐயா இது என்ன குடம்? இல்ல நான் மண்ணுங்கிறேன். ஒரு ஆளு, இல்லங்க இது குடம், விடியா மண் குடம். அப்படின்னா மண்ணு இருக்குது, இல்லாமலும் இருக்கு, குடை இருக்குது, இல்லாமலும் இருக்கு. இதை இப்படி விளக்கவும் முடியுது, விளங்காமலும் இருக்கு. இவ்வளவு சொல்றாயா? இதானே அநேகாந்தவாதம். சப்தபங்கி ஒரு விஷயத்தை 7 விதமாக பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை மார்க்சியத்தினுடைய அடிப்படை. அந்த வகையில் மார்க்சுக்கு முன்பே மார்க்சியத்தினுடைய ஒரு கூரை சொன்னது சமணம். சமணம்னு போதும் நினைக்கிறேன் இது வரைக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக பேச வேண்டிய விஷயங்கள். இறுதியாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இது ஏதோ ஒரு சிறுபான்மையோர் மதம், உள்ள போய் பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழ் சமணர்கள் 60,000 பேரோ 70,000 பேரோ தான் இருக்கிறதா கணக்கு காமிக்குது. என்னங்க அவங்கள பத்தி என்ன பேசணும் ஏது? நான் சொல்றேன், இன்னும் சொல்லுவேன், பெரும்பான்மை மதத்தை பத்தி பேச ரொம்ப பெரும்பான்மையானவங்க இருப்பாங்க. சிறுபான்மை மதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது சிறுபான்மை, என்ன நியாயம்? ஆனால் பன்மை சிந்தனை, ஒன்றை கேள்விக்கு உட்படுத்து என்கிற பகுத்தறிவுவாதத்தை சமணம் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறது. அது ஒரு அழகா சொல்லுவது. நீலகிரியில் ஒரு இடத்துல, ஐயா இந்த பன்மைத்தன்மைங்கிறது எப்படி சொல்ற? ஐயா நான் இங்கிருந்து பார்த்தா அது ஒரு திசை, அங்கிருந்து பார்த்தா இது ஒரு திசை, இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு திசை, அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு திசை, இதுல என்ன திசை யாருக்குன்னு டக்குன்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி நீலகேஷ் கடைசியா ஒரு கேள்வி, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு ரவுண்டு, நடுவுல நிக்கிற உன் திசை என்னன்னு கேட்கிறாப்புல நீலகேஷ். எவ்வளவு பெரிய விஷயங்க! இந்த மாதிரியான சிந்தனை முறைமையெல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கிறதே, அதை நாம் தொடர வேண்டாமா? அவை தயவு செய்து சமணத்தினுடைய இந்த அற்புதமான சித்தாந்த உண்மைகள் கூறுகளை நம்முடைய இதர மக்களுக்கு, சமணம் அல்லாதவருக்கு, குறிப்பாக சமணம் அல்லாத இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ளும். அதற்காக நம்முடைய சமண தடயங்கள், நம்முடைய சமண அந்த குன்றங்கள், பள்ளிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இங்க ஒரு தீர்மானம்
நம்ம அரசாங்கத்தை பாராட்டி 2 தீர்மானங்கள் போட்டீங்க. அதே நேரத்தில் மதுரையில தமிழ் பண்பாட்டு மையம் துவங்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கீங்க. நிச்சயமாக ஸ்டாலின் ஐயா அவருடைய அரசு அதை செய்யும் என்று நான் நினைக்கிறேன். எந்த அடிப்படையில் நான் சொல்றேன்னா, அவருக்கு இந்த சிறுபான்மை அவங்களுடைய உரிமை மீது அவ்வளவு கண்ணு கருத்துமாக இருக்கிறார். அதை நிச்சயமாக அதை செய்வார். நான் இங்க கூட பார்த்தா பொதுவாக நம்ம அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் மத நோக்கில் அல்லது மத விஷயத்துல, உடனே ஒரு கேள்வி வரும், மத விஷயத்துல அரசு தலையிடக்கூடாது. இப்படி ஒரு முழக்கமே கொடுக்குறாப்புல, அரசே ஆலயங்களை விட்டு வெளியேறு. அரசு ஆலயங்களை விட்டு வெளியேறினா என்ன ஆகும் ஆலயங்கள்? என்னுடைய கவலை. உதாரணமாக இந்து கோயில் இருக்கு, அற்புதமான ஆபரணங்கள், அபூர்வமான ஆபரணங்கள், அந்த காலத்து ராஜாக்கள் காலத்திலிருந்து வந்தது. அரசு இருக்க போய் பாதுகாத்துட்டு இருக்கு. சரியா பாதுகாக்கலைன்னா கேள்வி கேட்கலாம். தனியாட்ட விட்டா என்னங்க ஆகும்? ஒண்ணுமில்லை. இப்ப கூட ஒரு செய்தி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், எங்க கோயில், அதுக்கு சொத்து சென்னையில இருந்திருக்கு, அது மதிப்பு 100 கோடி. அதை ஒருத்தர் அபகரிக்க பார்த்தார். இப்ப பூரா ஓடிக்கிட்டு இருக்குது பூரா சமூக. அரசு வெளியேறினா என்ன ஆகும்? ஆகவே இந்த நிலங்கள், மனைகள் கோவிலுக்கு சொந்தமாக எழுதி வச்சவங்க, அதே போல நம்முடைய சமண கோவில்களுக்கு சொந்தமாக எழுதி வச்சவங்க பல பேர் இருக்கலாம். அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த கோவில் சொத்துக்கள் பராமரிக்கப்பட வேண்டும், களவாடப்படக்கூடாது, அது இன்னும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். எந்த நோக்கத்துக்காக அந்த கொடைகள் வழங்கப்பட்டனவோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதை கண்காணிக்கிற வேலை அரசுக்கு உண்டா இல்லை? இங்க சடங்காச்சாரங்களுக்குள்ள எந்த மதமாக இருந்தாலும் அரசு தலையிடக்கூடாது. நானே சொல்றேன், அந்த கூட போகக்கூடாது. ஆனால் கோவிலுக்கு அல்லது ஒரு மதத்துக்கு சொந்தமான இந்த மாதிரி சொத்துன்னு வந்துட்டா, சொத்துன்னு வந்தாலே திருட்டுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? அப்படி திருட்டு போகாமல் இருப்பதற்கு அரசாங்கம் இறங்க வேண்டியது, களம் காண வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே அந்த அடிப்படையில் எந்த சமயமாக இருந்தாலும் அதனுடைய சொத்துக்களை பராமரிக்கணும், கண்காணிக்கணும். அந்த பொறுப்பு அரசுக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை. அதனாலதான் நாம் அத்தோடு சேர்த்து இந்த மாதிரி எங்களுடைய தடயங்களை எல்லாம் பாதுகாக்கும். மதுரையில் நான் கொடுமையா பார்க்க, நான் இந்த நிழல் தரா மரம் எழுதுவதற்காக நான் யானைமலை பகுதிக்கு அடிக்கடி போவேன். கொடுமை என்னன்னா, அந்த யானைமலைக்கு நான் முத எதுக்கு போனேன்னா, வீடு கட்டுறதுக்கு கல் வாங்குறதுக்கு தான் அங்கே போனேன். இதை சமண படுகையில பாக்குறதுக்கா போல, எனக்கு அது தெரியாது அங்க இருக்கிறது. அங்க ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் சகாய விலையில கருங்கல் கொடுப்பாரு. அருணா நீங்க வீடு கட்டிக்கலாம், அங்க போங்கட்டாப்ல ஒருத்தர். அப்ப நான் ஒரு பைக் வச்சிருந்தேன், அதை வச்சுக்கிட்டு போனேன். இப்ப என்ன ஆபத்து என்றால், அந்த குன்றங்களை குவாரிக்காக உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க, சின்னங்கள் உடைபடும். ஆகவே சமண சின்னங்களை தமிழ்நாடு அரசு பாதுகாத்து தர வேண்டும். அதை செய்யக்கூடிய ஆற்றலும் துணிவும் அந்த உறுதியும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அரசுக்கு உண்டு என்று நான் மனதார நம்புகிறேன். உங்களுடைய அந்த தீர்மானத்தை நான் உள்ளன்போடு வரவேற்கிறேன்.